முன்னால வாங்க. இந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்கள் தொடர்ந்து வேதம் சொல்கிற ஒரு கலச தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு பலன் உண்டு. எல்லா குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஐயா ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு, உங்கள் நேரம், உங்கள் பணம், உங்களுடைய விருப்பம், இதெல்லாம் பெரிய காரியம். அந்த விருப்பத்தை தந்தார், அதை போஷிக்க வேணும் எண்ணத்தை தந்தார், கிருபைகளை தந்தார். நல்ல தகப்பனே, இந்த முழு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே நம்முடைய கரம் இருக்கட்டும். செல்வம் மேலே, சித்ரா குடும்பத்தின் மேலே, ஆண்டவர் ஜெயந்தி குடும்பத்தின் மேலே, தனம், அம்மா, அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. இந்த பிள்ளை நல்ல தீர்க்க ஆயுசை தாங்க, சுகம் பெலனே தாங்க. நீங்கள் சொன்னீங்களே ஒரு தண்ணீர் கொடுத்தாலே பலன் உண்டுன்னு சொன்னீங்க. இந்த ஜனங்களை உபசரிக்கிறது பிள்ளைகளுக்கு இம்மையிலும் அருமையிலும் நல்ல ஆரோக்கியத்தை தந்து, நல்ல சுகத்தை தந்து, பலத்தை தந்து ஆசீர்வதிங்க. அருமையான ஐயா கமலக்கண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் தாங்க. இதுக்கு அத்தனை பேருக்கும் சிலருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொடர்ந்து சித்ரா, ஆண்டவரே ஜெயந்தி, அவருடைய குடும்பம், பிள்ளைகள், சகோதரர் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய மாறாத பிரசன்னம் நம் அனைவரோடு விசேஷமாக நாளிலே ஆண்டுடைய மக்களுக்கு ஆகாரம் கொடுத்த குடும்பத்தாரோடு இன்றும் என்றும் கர்த்தர் வரை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.